செவ்வாய் உடைய காரகத்துவம் நட்பலன்கள் எனக்கு வந்து கிடைக்கலன்றவங்களாம் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு கோவில் பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில். ரொம்ப பிரபலமான கோவில் தான் அது. பெரிய கோவில், ரொம்ப அற்புதமான பிரகாரம். சுவாமி பேர் பார்த்திங்கனாக்கா வைத்தியநாதர்னு பேர், வைத்தியநாதேஸ்வரர். அம்பாள் பேர் வந்து தையல் நாயகி, தமிழில் தைல நாயகின்னு பேர். கையில் ஒரு தைல கொப்பரையோட வில்வம் இலை இதெல்லாம் வச்சுட்டு இருப்போம் அம்பாள். இன்னும் நாங்கள் திருச்சாந்து உருண்டைன்னு ஒன்று தராங்க. திருச்சாந்து உருண்டை ஒரு திருவாதிரை நட்சத்திரம் அன்றைக்கும் தராங்க. அது எப்படி தயார் பண்ணுறாங்கனாக்கா வில்வம் இலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஜடாயு குண்டம்னு ஒரு குண்டம் இருக்குது. அதை பற்றி நான் சொல்கிறேன். ஜடாயு குண்டம் கிடையாது, அது சம்பாதியுடைய சாம்பல். அது ஜடாயு குண்டம்னு இப்போ அது பெயர் பழகி அப்படி தான் வச்சுருக்காங்க. ஜடாயுக்கும் இங்கே இந்த ஸ்தலத்தில் சம்மந்தமே இல்லை. ஜடாயு தகனம் பண்ண இடமெல்லாம் வடநாட்டில், ராமர் தகனம் பண்ணது இங்கே கிடையாது. ஆனால் இப்போதைக்கு ஜடாயு குண்டம்னு அங்கே பேர் இருக்குது. அந்த சாம்பல் எடுத்துக்கிறாங்க. அந்த சாம்பல் வந்து எடுக்க வந்துகிட்டே தான் இருக்குது. ஜடாயு குண்டம் தட்சிணாமூர்த்தி சன்னதி எதிர்க்கவே இருக்கும். ஒரு சின்ன கிணறு மாதிரி இந்த கம்பி வேலி போட்டு அது மூடி வச்சுருப்பாங்க. அந்த சாம்பலும் இந்த சித்தாமிர்த தீர்த்தம், அந்த தீர்த்தமும் நோய் தீர்க்கிற தீர்த்தம் சொன்னேன் இல்லையா, அந்த தீர்த்தமும் வில்வ இலை, இது மூணையும் அந்த தண்ணியில் அரைச்சி குழச்சி இது ஒரு திருச்சாந்து உருண்டைன்னு ஒரு உருண்டை தராங்க. இது 4448 நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்தாக அங்கே தராங்க. அது